யஹ்யா சின்வரின் உடல் வேண்டும். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை அதிர வைத்துள்ள ஹமாஸின் நிபந்தனை. யஹ்யா சின்வரின் உடல் வேண்டும் என ஹமாஸ் முன்வைத்த நிபந்தனை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை அதிர வைத்துள்ளது. முதற்கட்ட கைதிகள் விடுதலையின் போதே யஹ்யா சின்வரின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியதாக சவுதி ஊடகமான அல் அரேபியா செய்தி வெளியிட்டது. அதே நேரம் இஸ்ரேல் அதிகாரிகள் இதற்கு தற்போது சாத்தியம் இல்லை என தெரிவித்துள்ளனர். எனினும் ஹமாஸ் எப்படியும் யஹ்யா சின்வரின் உடலை பெற்றுவிடும் என தெரிகிறது. யஹ்யா சின்வரின் பெற்றோர் பாலஸ்தீன நகரான மஜ்தல் அஸ்கலானை சேர்ந்தவர்கள். 1948ஆம் ஆண்டு அந்த நகரத்தை திருடிய இஸ்ரேல் அதற்கு அஸ்கலான் என பெயரிட்டது. அங்கிருந்த பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக விரட்டப்பட்டனர். அவர்களில் சின்வரின் பெற்றோரும் ஒருவர். காசாவில் கான் யூனிஸ் அகதிகள் முகாமில் யஹ்யா சின்வர் பிறந்தார். காசா பல்கலைக்கழகத்தில் அரபு மொழியில் பட்டம் பெற்றார். படிக்கும் போதே விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த அவர் 2 இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை கடத்தியதற்காக கைது செய்யப்பட்டார். அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டது. இஸ்ரேல் சிறையில் 22 ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே காசாவில் இருந்து சுரங்கம் தோண்டி இஸ்ரேல் எல்லைக்குள் சென்ற ஹமாஸ் படையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கிளட் சாலட் என்ற ராணுவ வீரரை கடத்தி கொண்டு காசா வந்தனர். அவரை விடுவிக்க வேண்டும் என்றால் 1027 பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் 1027 பாலஸ்தீனியர்களை விடுவித்தது. அப்படி விடுவிக்கப்பட்டவர்களில் யஹ்யா சின்வரும் ஒருவர். இஸ்ரேலின் பல தாக்குதல்களில் இருந்து தப்பிய யஹ்யா சின்வர் கடந்த ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி இஸ்ரேல் படையினருடன் நடந்த சண்டையில் போர்க்களத்தில் உயிரிழந்தார். அவரது கடைசி நிமிடங்கள் வீடியோக்களாக வைரலாகி வருகின்றன. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.